ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அஸ்வினி குதிரைகள். என்ன சப்ஜெக்ட் இது? அஸ்வினி நட்சத்திரத்தோட கதையா, அஸ்வினி தேவதைகள் கதையா, இல்ல ஒரு குதிரையின் கதையா? மூணுமே சரிதான். இந்த பகுதியை நீங்கள் ஒரு ஜோதிட பகுதி என்று நினைத்தால் அது ஜோதிடம் அல்ல. இது ஒரு ஆன்மீக பகுதி என்று சொன்னால் ஆம், ஆன்மீக பகுதிதான். என்ன இது? 18 புராணத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கதை, ஆங்காங்கே சொல்லப்பட்டுள்ள ஒரு கதையை ஒன்றாக தொகுத்து இதோ உங்கள் முன்பாக. சூரியன், பாஸ்கரன், ரவி, மார்த்தாண்டன், 12 பேர். சூரியன் என்றால் தி சன் தெரியும். ஒரு சன்னோட சன் கதைதான் இந்த கதை. எனவே இதை சன் கதை என்றும் சொல்லலாம். சூரியன், சூரியன்கிறது ஒரு கோள், ஆனா அதுக்கு ஒரு தேவதை இருக்கா. அந்த கோளை நிர்வாகம் செய்யக்கூடிய தேவதை, அவரை நாம சூரிய பகவான் என்று சொல்லுகிறோம். அந்த சூரியனுடைய முதல் மனைவிக்கு உஷா அப்படின்னு பேர். அது பல நூல்களிலே பல்வாறாக இருக்கிறது. சம்யா என்று ஒரு பெயர் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும் பெயர், புரியும் பெயர் உஷா. அதையே வச்சுப்போம். சூரியனுக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் நடந்தது, இல்லறமும் நடந்தது. 3 குழந்தைகளை பெற்றெடுத்தார். முதல் குழந்தைதான் யமதர்மராஜன் என்ற யமன். யமண்டா, யமண்டா தமாஷா கூட சொல்றோம் இல்லையா? யமதர்மராஜன். ரெக்கமெண்டேஷன் லெட்டரே அங்க செல்லாது. வேற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் செல்லும், ஆனால் யமனிடம் ரெக்கமெண்டேஷன் லெட்டரே செல்லாது. அவனுடைய தங்கை தான் இந்த யமுனா என்கிற நதி. 3வது ஒரு தம்பி இருந்தார். அவர் 8வது மன்வந்தரத்தின் அதிபதி. அவருடைய பேரிலேயே சாட்சுஷ மனு, சாவர்ணிக மனு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அந்த மனு. இந்த உஷா சூரியனோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள். ஒரு விஷயத்தை அவளால் தாங்க முடியல. எதுன்னா, சூரியனுடைய தேகம் வெப்பம். சூரியன்கிற கிரகமும் வெப்பம். அந்த கிரகத்தின் அதிபதி அங்கேயே இருந்து ஆட்சி பண்றவர் எப்படி இருப்பார்? ரொம்ப உஷ்ணம். அவருடைய தேகம் இவ்வளவு தூரம் உஷ்ணமா இருக்கிறதே அவளால் தாங்க முடியல. கோவிச்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்கும் போறதுக்கு மனசு இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணினால், தனிமையிலே தன்னுடைய லோகத்தில், அந்த புறத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் தன்னுடைய நிழலை படைத்தாள். தன்ன மாதிரியே இருக்கிற ஒரு பெண்ணை படைச்சாள். 2 பேரும் ஒன்னா நடந்து வந்தா ஒரு ஜன்னல் எதுன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்படி படைச்சா. ஜெராக்ஸ் கிடையாது. ஜெராக்ஸ்னா அது காப்பி. இப்ப கலர் எடுத்தா, கலரை ஜெராக்ஸ் எடுத்தா கருப்பா தானே ஒழுகும், டிஃபரெண்ட் தெரிஞ்சிடும். இல்ல சார், நாங்க கலர் ஜெராக்ஸ் எடுப்போம்னா, என்ன ஜெராக்ஸ் எடுத்தாலும் ஜெராக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜெராக்ஸ். இது ஜெராக்ஸ் இல்லை, அப்படியே படைத்தாள், சிருஷ்டித்தாள். சூரியனுடைய மனைவி அல்லவா படைச்சாள். அவ கேட்டா, என் பேரு என்னன்னு. உன் பேரும் உஷா தான். நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் சொல்லிப்போம், நான் உஷா, நீ பிரத்யுஷா.
உனக்கு சாயான்னு ஒரு பேர் புராணங்கள்ல சொல்லப்படும். ஆனா இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உஷா, நீ பிரத்யுஷா. ஓகே, நான் இப்ப கிளம்பி போயிடுவேன், எங்கேயோ போறேன், அதை உங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேன். எங்க போறேன், என்ன பண்ண போறேன், எப்போ வருவேன் எனக்கே தெரியாது. உன்னை இங்க விட்டுட்டு போறேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு கணவனுக்கு தன் மனைவி செய்யக்கூடிய எல்லா பணிவிடையும், அந்த எல்லாங்கிற சவுண்டில் இருக்கிற அர்த்தம் புரிஞ்சுதா? அப்படிதான் எல்லா கடமையும் செய்யணும். சுகம் கொடுக்கணும், குழந்தை கொடுத்தா பெத்துக்கணும், ஒரு நூல் கூட சந்தேகம் வராத அளவுக்கு நீ நடந்துக்கணும். நீ சாயா பிரத்யுஷாங்கிறது சூரியனுக்கு தெரியவே கூடாது. சரியா? சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டான். ரொம்ப வருஷம் ஆகியும் தன் பெண்ணை பார்க்கவே இல்லையேன்னு அந்த உஷாவின் அப்பா நேரா சூரியனிடத்திலே வந்தார். ஏப்பா, என் பொண்ணை காணோம், வரவே இல்லை, என்னைக்காவது ஒரு பண்டிகைக்காவது வந்துட்டு போவா, வரவே இல்லையேன்னா. இல்லையே, இருக்காளே அப்படின்னு அவரும் பார்த்துட்டு கிளம்பிட்டார். சூரியனுக்கு தெரியாதா உலகத்தையே விளங்க வைக்கிறவன்? நாம் சுற்றுவதனால் தான் நமக்கு இரவு ஏற்படுகிறதே ஒழிய சூரியனுக்கு இரவு என்பது கிடையாது. பூமிக்குத்தான் இரவு, நிலவுக்கு 14 நாட்கள் ஒரு இரவு சொல்லியிருக்காளே. சூரியனுக்கு இரவுங்கிறது கிடையாது. அவனுக்கு எது தெரியாதது? அவனோ விவஸ்வான் என்கிற மிகப்பெரிய உத்தம தேவதை. அவனுக்கு தெரியும், இது நம் மனைவி அல்ல, இவள் சாயா. நம் மனைவி தன்னை போலவே ஒருவனை படைத்து விட்டு இங்கே விட்டு விட்டு போயிருக்கிறாள். சரி, பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அந்த சாயா உஷாவின் இடத்திலே, பிரத்யுஷாவின் இடத்திலே குடும்பம் நடத்தினான். அங்கேயும் 2 குழந்தை பிறந்து. நாம சனி பகவான், சனீஸ்வரன் என்று சொல்லுகிறோம் இல்லையா? மந்தன் பிரத்யுஷாவுக்கு பிறந்தவர். சூரியனின் மகன் சனி. ஜோதிடம் ஒத்துக்கொள்கிறது. அந்த 2வது ஒரு பொண்ணு பிறந்தா. அவ பேர் தபதி அப்படிங்கிற நதி. முதல் மனைவிக்கு பிறந்த யமுனா ஒரு நதியானாள், 2வது மனைவிக்கு பிறந்தவளும் ஒரு நதியானாள். இப்படி அங்க 3, இங்க 2, 5 குழந்தைகள் பிறந்தாச்சு. 2வது தடவை மாமனார் வர்றார் தன் மகளை பார்க்கறதுக்காக. இதை அறிந்து கொண்ட சூரியன் பிரத்யுஷாவின் இடத்திலே கேட்டான், நீ என் மனைவி உஷா அல்ல, வேறு பெண்தான், யார் நீ? அவ ஒத்துக்கிட்டான். உங்க உடம்பு உஷ்ணத்தை தாங்க முடியாம என்ன படைச்சுட்டு அவ எங்கேயோ தவம் செய்ய சென்று விட்டாள். என்னை இவ்வாறு இருக்குமாறு ஆணையிட்டாள். எஜமானி சொல்றதைத்தானே கேட்கணும், என்னை எரிச்சுடாதீங்கோன்னு நமஸ்காரம் பண்ணினான். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, நான் ஒரு டூப்ளிகேட்டுங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சூரியன் சொன்னான், எந்த ஒரு தாயும் தன் மகனை நீ தண்டித்தது போல் தண்டிக்க மாட்டாள். பெற்ற பிள்ளையை தாய் தண்டிப்பாளா? நீ தண்டிச்ச, கண்டிச்ச. உன் மகன் சனி ஒரு கால் முடவனாகும் அளவுக்கு தண்டிச்ச. அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவள் யார் என்று. உண்மையை சொல். இல்லை, நான் நிழல் தான், நிஜமான உஷா எங்கேயோ காணாம போயிட்டாங்க, நீங்க கண்டுபிடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன். சரி, பரவாயில்ல, நீ பாட்டி இது என்ன, நீயும் என் மனைவியை போல் நடந்து கொண்டிருக்கிறாய், நானும் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் மனைவியின் சம்மதமும் இருக்கிறது, நீ பாட்டி இருந்து கொண்டுட்டார்.
இவளும் இருந்து கொண்டிருக்க ஆரம்பித்து விட்டாள். சூரியன் தன் மனைவியை எங்க இமயமலைக்கு அப்பாலே, கந்தமாதன பர்வதத்துக்கு அப்பாலே, கடம்பவனத்துக்கும் அப்பாலே, அந்த இடத்துக்கு இப்ப பிளைட்ஸ் கூட இப்பவும் போறதில்லை. போனா உள்ள போயிடும், பூமிக்குள்ள போயிடும். அப்படி ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசம் நிதர்சனமாக விஞ்ஞானபூர்வ உண்மையாக இப்பொழுதும் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இதுவும் அந்த மாதிரி. அங்கே தன்னுடைய மனைவி குதிரை வடிவிலே தவம் செய்து கொண்டிருப்பதை காண்கிறார். அவ என்ன பண்ணா, ஒரிஜினலா ஒரு பெண் ஸ்திரீ வேஷத்துல இருந்தா யாராவது தேவதை பார்த்துட்டு போய் சொல்லிடுவான்னு சொல்லி குதிரை உருவம் தரித்து கொண்டார். ஒரு ஹார்ஸா இருந்துட்டா யாருக்கும் தெரியாது பாருங்க. பெண் குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த குதிரையாகவே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கிற தன் மனைவியை பார்த்தவுடனே சூரியனும் தன்னை ஒரு ஆண் குதிரையாக மாற்றிக்கொண்டார். ஆண் குதிரையாக மாற்றிக்கொண்டு தவம் செய்கிற பெண் குதிரையான உஷாவின் இடத்திலே போய் முகர்ந்து பார்த்தார். அவ்வளவுதான் பண்ணினது, முகர்ந்து பார்த்தார். அவளும் தன் கணவனேதான் குதிரை வடிவில் தனக்காக உஷ்ணத்தை எல்லாம் தணித்து கொண்டு, உஷ்ணமில்லாத தேகத்தை தரித்து கொண்டு குதிரை வடிவத்திலே வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் இருவரும் சங்கமித்தனர். அங்கே 2 குழந்தைகள், 2 குழந்தைகள் பிறந்தார். அவர்கள்தான் அஸ்வினி தேவதைகள். அஸ்வம்னா குதிரை, அஸ்வினி தேவதைகள். வைத்திய சாஸ்திரத்துக்கு மூல புருஷர்கள், வைத்திய சாஸ்திரத்தின் நாயகர்கள். ஆயுர்வேதம்ங்கிற ஒரு வேதம் இருக்குன்னா அதுல பிரதான தேவதைகளாக இருக்கிறவர்கள். நம்ம பாகவதம் நீங்கள் ஆன்மீக மித்ராவிலே கேட்டிருப்பீர்கள். அதில் நான் சுகன்யின் கதைன்னு ஒரு கதை கொடுத்திருக்கேன். அந்த சுகன்யின் கதையிலும் கூட இவர்கள் வருகிறார்கள். இது பாகவதத்திலும் இருக்கிற கதை. ஆனால் இப்பொழுது நான் சொல்ற கதை கொஞ்சம் பாகவதத்தில் இருக்கிறது, கொஞ்சம் ஹரிவம்சங்கிற புராணத்திலே இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஷ்ணு புராணத்திலே இருக்கிறது, சில விஷயங்கள் பிரம்மாண்ட புராணத்திலே இருக்கிறது, இன்னும் சில பிரம்ம கைவர்த்த புராணத்திலே இருக்கிறது, தேவி பாகவதம், லிங்க புராணம், இப்படி அநேக புராணங்களிலே இருந்து தொகுத்து என்னுடைய குருநாதர்கள் எனக்கு வம்சாவளியா சொன்னதே நீண்ட நாள் ஆய்வு செய்து அதை ஒரு தொகுப்பாக செய்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த பெண் குதிரை வடிவிலே இருந்த உஷாவும் ஆண் குதிரை வடிவிலே இருந்த சூரியனும் ஒன்றாய் கூடினதனாலே அஸ்வினி தேவதைகள் என்கிற இரட்டையர்கள் பிறந்தார்கள். அவங்க குதிரையா பிறக்கல, தேவதா ரூபத்திலே தான் பிறந்தார்கள். பட் குதிரையிலிருந்து பிறந்ததனாலே, தன்னும் தாயும் தந்தையும் குதிரைகளாக இருக்கும் போது பிறந்ததனாலே அவர்களுக்கு அஸ்வினி தேவதைகள் அப்படின்னு பெயர் வந்தது. அவர்களுக்கு வைத்திய சாஸ்திரத்துக்கு அதிபதியா செய்தார் சூரிய பகவான். இந்த கதையில எத்தனை நவகிரகங்கள் வந்துருச்சு பாருங்க. சூரியன் ஒரு நவகிரகம், சனி ஒரு நவகிரகம். இந்த கதை நடக்கிறது சந்திர வம்சத்தினுடைய கதையில இது நடுவில சொல்லப்படுகிறது. புதன்கிற கிரகம் எப்படி புரூரவசு என்கிற ஒரு ராஜாவின் வம்சத்திலே சம்பந்தமாச்சோ, அதனால சந்திரன் புதனுடைய கதை கூட இதிலே இணைந்திருக்கிறது. நாம் சனி என்றால் பயப்படுகிறோம், 7.5 சனின்னா ரொம்ப பயப்படுறோம், அஷ்டம சனின்னா இன்னும் அதிகமா பயப்படுறோம். அந்த சனி பகவான் சூரியன் மகன். சூரியன் ஒரு கிரகம், சனிக்கு கிரகாதிபத்தியம் கிடைச்சது, அவரும் அதிபதியானார். அஸ்வினி தேவதைகள் வைத்திய சாஸ்திரத்துக்கு அதிபதியானார்கள். அவர்களுக்கு சிவனர் என்கிற மகிழ்ச்சியின் மூலமாக, அதற்கு பிறகு
அவருடைய காலத்திற்கு பிறகு யாகங்களில் சோமரசம் குடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதுவரையிலும் அவர்களுக்கு இல்லை என்று இருந்தது. பிறகு இந்திரன் செவனருக்கு வரம் கொடுத்ததனாலே, அவர் கேட்டதனாலே, செவன மகரிஷியினுடைய தயவினாலே அஸ்வினி தேவதைகளுக்கு யாகங்களின் சோமரசம் குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அந்த அஸ்வினி தேவதைகள் தான் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதிகளாகவும் இருக்கிறார்கள். சூரிய மண்டலத்திலே தெற்கு திசையிலே பார்த்தீர்களே என்றால் அஸ்வினி மண்டலம் இருக்கும், ராசி மண்டலம். ஒரு குதிரையின் முகம் போல இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டம். அஸ்வினின்னா ஒரு நட்சத்திரம் அல்ல, நீங்க எந்த நட்சத்திரம் சொன்னாலும். இப்ப கிருத்திகான்னா 6 ஸ்டார்ஸ் சேர்ந்தாதான் கிருத்திகா. இப்ப மகம் பூரம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள்லாம் எலி வடிவத்துல இருக்கும். அனுஷம் கேட்டை இதெல்லாம் தேள் வடிவத்தில் இருக்கும். அதனாலதான் புஸ்தகத்துல அந்த மேப் போடுறான். ஆக்சுவலி கேலக்சியில மில்கி வே சிஸ்டத்துல அந்த கிரகங்கள் எல்லாம் மிகப்பெரிய கிரகங்கள். ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நாம ஸ்டார்ஸ் அப்படிங்கிறோம். பக்கத்துல இருக்கிறத கிரகங்கள்ங்கிறோம். ரொம்ப தூரத்துல இருக்கிறது இந்த நவகிரகங்களை விட அதிக பிரகாசமாக இருப்பவை நட்சத்திரங்கள். அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ஸ்டார் மாதிரி ஒளி விடுகின்றன. எல்லாமே நீள அகலங்கள் உடையவை, பல கோடி மைல்கள் உடையவை. ஒண்ணுக்கொன்னு டிஸ்டன்ஸ் அவ்வளவு. இங்கிருந்து பார்க்கிற போது நமக்கு ஒரு குதிரை முகம் தெரியுது, எலி வடிவம் தெரிகிறது. மிருகசீரிஷம் மான் கொம்பு வடிவம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கடகம்னு சொல்றோம், அது நண்டு மாதிரி இருக்கும். பூசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ராசிக்கு என்ன போட்டோ போட்டிருக்காளோ அது மாதிரி இருக்கும். இங்கிருந்து பார்க்கிற போது அங்க ஒன்றுக்கொன்று பல கோடி மைல் தூரங்களோடு அந்த ஸ்டார்ஸ் மிளறுகின்றன, உலகங்கள் இருக்கின்றன. இப்பதான் நாம இன்னொரு பூமி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 12 சூரியர்கள் இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய ரகசியம் பாகவத புராணம் 5வது ஸ்கந்தத்திலே இருக்கு. எனவே சூரியன் பகவானின் மனைவி 2 பேர், உஷா பிரத்யுஷா. யமன் யமுனை மனு முதல் மனைவியின் மக்கள். 2வது மனைவிக்கு பிறந்த 2 பேரிலே ஒருவன் சனீஸ்வரன், இன்னொருவள் தபதி என்கிற நதி. பிறகு மீண்டும் பிறந்தவர்கள் உஷாவுக்கும் சூரியனுக்கும் அஸ்வினி தேவதைகள். இப்படி மிகப்பெரிய கதையை, ஆதாரத்தை, சரித்திரத்தை புராணமாக கொண்டது நம்முடைய தர்மம், ஜோதிட சாஸ்திரத்தினுடைய மூல ரகசியங்களாக இருக்கின்றன. எனவே இந்த சத்தியங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த தேவதைகளினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. நாம் நம்முடைய பழமையான தர்மங்களை காப்பாற்றுவோம். நம்முடைய பாரத தேசத்தின் நிஜமான கதைகளை போற்றுவோம், அறிந்து வைத்திருப்போம், கொண்டாடுவோம். மேலும் நாம் அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துச் செல்வோம். நன்றி, வணக்கம்.